என்னாச்சு? இங்க வாமா. என்ன கீர்த்தனா? வா. என்னாச்சு? வாமா. யாராவது கிண்டல் பண்றாங்களா? ஐயோ அதெல்லாம் இல்லக்கா. வந்து பாரு. என்னது? அங்க பாரு. அங்க பாருக்கா. கடவுளே, என்னம்மா இது? மா, இங்கேயும் இருக்கு. ஐயோ, நம்ம வீட்டு செவத்துலயும். அக்கா, இந்த பக்கம் பாரு. ஐயோ. அட கடவுளே, என்னம்மா இது? இந்த பாவியோட படத்தை நம்ம செவத்துல ஒட்டியிருக்கான். எங்க பார்த்தாலும் வேற ஒட்டியிருக்கானே. அதான் தெரியலம்மா. அதுக்குள்ள இவன் செத்து 1 வருஷம் ஆயிடுச்சா? இது ஒன்னும் பயப்பட தேவையில்லை. நினைவஞ்சலி போஸ்டர் தானே, ஒன்னும் பயப்படாதீங்கம்மா. ஐயோ கண்மணி, இந்த மாதிரி தாதாவோட அடியாளுங்களா, அவங்க எதிரிங்களா, அவங்க நினைவு நாள் அன்னைக்கு பழி வாங்குவாங்களா? நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாண்டி, நான் கூட பேப்பர்ல படிச்சிருக்கேன். ஐயோ, அதான் தேடி வந்து நம்ம செவத்துல ஒட்டிட்டு போயிருக்கானுடா. என்னம்மா பண்றது? அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. என்ன பாட்டி இது? ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க? ஏதோ தற்செயலா கூட ஒட்டி இருக்கலாம்ல. இல்ல மேகலா, நிஜமாவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ, அது அத்தை மாமா மாதிரி இருக்காங்க. ஐயோ, வடிவா. இல்ல பாட்டி, லக்ஷ்மி அத்தை. மாமா, இங்க கூட ஒட்டிருக்கு பாருங்க. அத்தை என்னாச்சு? என்ன மாமா? மேகலா, எங்க வீட்டு வாசல்ல கூட இப்படி போஸ்டர்லாம் ஒட்டிருக்காங்கம்மா. நம்மள ஒரு எச்சரிக்கை பண்றதுக்காக பண்ண மாதிரி இருக்குமா? அவங்களோட வேலை தான். எதையும் மனசுல வச்சுட்டு செஞ்சிருக்காங்க. அது என்னன்னே தெரியல. ரொம்ப பயமா இருக்குது. இல்ல இல்ல, இது ஏதோ சதிகாரங்க பண்ற வேலை. என் பிள்ளை நினைச்சதான் எனக்கு பயமா இருக்குங்க. அத்தை, நீங்க பயப்படாதீங்க. ஆளுக்கு இப்படி பயப்பட்டுட்டு இருந்தா எப்படி? இல்ல மேகலா, ஏதோ பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு என் மனசு சொல்லுது. நாம என்ன பண்ண போறோம்னு தெரியல. பயமா இருக்கு எனக்கு. அத்தை, அத்தை நீங்க கவலைப்படாதீங்க. அன்பு சாருக்கு ஒரு போலீஸ் ஆபீசரை தெரியும். நான் அவர்கிட்ட பேசி இந்த விஷயமா என்ன பண்ண முடியும்னு பாக்குறேன். போ. ஏய் கீர்த்தனா, கண்மணி, நீங்க 2 பேரும் எல்லா போஸ்டர்ஸையும் ஷேர் பண்ணுங்க. கேஷ் போடுங்க. நீங்க வாங்க, உள்ள வாங்க. போ போ போ. பத்மா, என்ன மாப்பிள்ள, ரெடி தானே? ரெடி. பத்மா, அரிசி வாங்கிட்டு வந்துட்டேன். இதை எடுத்து வை. என்னது இது? தேங்காய், பழம், கற்பூரம்லாம் வாங்கி வந்திருக்கீங்க? இந்த கோயிலுக்கு போறோம்ல, வழியில கடை வந்து அதான் வாங்கிட்டு வந்துட்டேன். இது எதுக்கு இங்க வாங்கணும்? கோவிலே வாங்கிருக்கலாம்ல. இல்ல பத்மா, கோயிலுக்கிட்ட வாங்கினா அவன் ஆன விலை குதிரை விலை சொல்லுவான். வர வழியில எந்திரிச்சு வாங்கினா அது தப்பா? ரொம்ப உஷாருங்க. சரி சரி, நான் போய் விஜய்க்கு மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன மருந்து? என்ன பத்மா, நேத்து மாப்பிள்ள சொன்னார்ல விஜய்க்கு மருந்து வாங்கணும்னு. நேத்து டென்ஷன் ஆகி கத்துனாரு. ஐயோ, இப்ப இந்த ஆள் போனோம்னா நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகாது. சாயந்தரம் தானே போகணும். என்ன பண்ணலாம்? போன தடவை வாங்கின அரிசி குழஞ்சு போச்சு. மாப்பிள்ள, இப்ப போய் அந்த மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க மாமா. சீக்கிரம் தண்ணி கொண்டா பத்மா. இந்தாங்க. எங்க சீட்டை காணோம்? இங்கதானே வச்சோம். பத்மா, பத்மா. என்னது இது? எல்லாத்தையும் எதுக்கு கலச்சு போடுறீங்க? எதுக்கு புடையில எதுக்கு கலக்குறீங்க? விடுங்க அப்படி. இந்த மந்து சீட்டு இங்கதான் வச்சேன். நான் எதுக்கு புடைய கலச்சிட்டு இருக்கீங்க? வேற எங்கயாவது வச்சிருக்கீங்க? பத்மா, இங்கதான் இங்கே வச்சேன். இங்கதான் வச்சேன்னா ஒழுங்கா தேடுங்க. எங்க போய் தொலைஞ்சுது? ஆமா, நீங்க வச்ச மருந்து சீட்டுக்கு காலு முளைச்சு ஓடி போயிடுச்சு. நீங்களும் உங்க ஞாபக சக்தியும். என்னம்மா கத்திக்கிட்டே இருக்கீங்க? மருந்து சீட்டை எங்கேயும் வச்சுட்டு தேடுறாரு பாருமா. என்னப்பா, உங்ககிட்ட தானே கொடுத்த, அத கூட ஒழுங்கா இல்ல வச்சுக்க விஜய், முடியாதா? இங்கதான் இங்கே வச்சேன். எங்க ஏன் தேடுறாரு? என்ன மாமா, பிரிஸ்கிரிப்ஷன் சீட்டை கரெக்டா வச்சுக்க முடியல. மருந்து மாத்திரையும் கரெக்டா வாங்கி தர மாட்டேங்கிறீங்க. என்ன நீங்க கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம? இல்ல மாப்பிள்ள, இங்கதான் சும்மா இங்கே சாக்கு போக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியதானே? இருங்க இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க. நான் தேடி எடுத்துறேன். இருங்க, எங்க போச்சு? சரி, ஈவினிங்கா போய் வாங்கிக்கலாம். இப்ப முதல்ல கோயிலுக்கு கிளம்புவோம். வந்து பிரிஸ்கிரிப்ஷன் சீட் எங்க இருக்குன்னு தேடி எடுப்போம். இத பாருங்க மாமா, இனிமேல் விஜயோட விஷயத்துல கவனமா இருங்க. ஏதாவது சொதப்புனீங்க அப்புறம் நான் தான் உங்களை திட்ட வேண்டியதா இருக்கும். எங்க போய் தொலைஞ்சது? அவர்கிட்ட திட்டு வாங்குற மாதிரி தான் நீங்களும் நடந்துக்கிறீங்க. ஒரு மருந்து சீட்டை ஒழுங்கா வச்சுக்க முடியாதா உங்களால?
என்னங்க என்ன விஜி? இல்ல என் மேலயும் நம்ம குழந்தை மேலயும் உங்களுக்கு எவ்வளவு அக்கறை? நிஜமாவே நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க. என்ன பேச்சு பேசுற? இத பார், நீ என்னோட ஒய்ஃப், வயித்துல வளருது என்னோட குழந்தை. அக்கறை எனக்கு இல்லாம வேற யாருக்கு இருக்கும்? சரி, இத கொண்டு போய் வச்சுட்டு வா, நம்ம கோயிலுக்கு கிளம்புவோம். மாமா, அதெல்லாம் அப்புறம் தேடுவோம், முதல்ல கோயிலுக்கு கிளம்புவோம். அத்தை, அந்த பூஜை ஜாமான் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. சரி வாங்க வாங்க. இங்கதான் வச்சேன், எங்க போச்சு? அதுக்குள்ள எந்த திருட வந்து திருட்டு போயிருப்பான்? மரத்துக்கு